இந்த கூட்டணி முறிவுன்றதே கிடையாது. ஆனாலும் அவங்க பாவலாக்கத்தை இவன் பயந்துட்டான். அவங்க டிமாண்ட் வச்சாங்க. டிமாண்ட் வைக்கும்போது இது நம்ம ப. சிதம்பரம் போட்டால் தான் செல்வ பெருந்தகை அவனுடைய கையாள் தான். இவங்க எத்தனையோ தடவை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எடப்பாடி டெல்லி இப்போ அமித்ஷாவை பார்த்தா அடிமைத்தனம் சொல்லுவாங்க. இவங்க போய் ராகுலையோ சோனியா காந்தியோ சந்திச்சா அது அடிமைத்தனம் கிடையாது. கூட்டணி அமைச்சனாலே வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை சொல்றீங்க. ஆமாங்க. அப்ப காங்கிரஸ் அமுச்சு விட்டுற வேண்டியதான. சிறுபான்மையினர் ஓட்டு பாதிக்கும். காங்கிரஸ்க்கு சில ஓட்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஓட்டெல்லாம் பாதிக்குன்ற பயம் தானே. பயம் காரணமாக தான் பிஜேபியில் ஒரு 20 தலைவர்களை காட்டின அடுத்த பிரதமர் இவங்க வர்றதுக்கு சொல்லிட்டு காங்கிரஸில் யாரை காட்ட முடியும்? இப்போ ஓபிஎஸ் சொல்லியிருக்கா சார் 80% பேர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு இணைகிற சூழல் உருவாயிருக்கு. இஞ்சி போனது எடுத்து அடிக்கிறாங்க. ஒரு அதிமுக ஊர்ல ஜெயிச்சிடறான் நாயே. அம்மா படத்தை வச்சிருந்த இடத்த உடனே எடுத்துட்டு ஸ்டாலின் கொடுக்கிற படத்தை மாற்றுறான். அவன் பையன் சொல்றான் ரவீந்திரநாத், அதிமுக கோட்டையாச்சு அது இனிமே ஓட்ட. டேய் நீ போட்டு வர சத்து சொக்காவே அதிமுக பிச்சை. ஓ பன்னீர்செல்வம் அந்த தொகுதியில் ஜெயிக்கிறானா பாருங்க. அங்கே அதிமுக காரன் இருக்கான்ல, அது எம்ஜிஆரோட கோட்டல்ல. ஆரம்பத்தில் எஸ்.எஸ். ராஜேந்திரன், அதுக்கப்புறம் புரட்சி தலைவர், அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அம்மா, அங்கே ஆண்டிப்பட்டி தவசி அண்ணன், இவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல. எல்லாரும் சும்மா விட்டுடுவாங்க. இவர் 80% யாருங்க எல்லாத்தையும் சேர்த்துருவார். வேலையை பாருங்க. சார் மு.க. ஸ்டாலின் பிரதமர்னு சொல்லி தானே சார் தேர்தல் எல்லாம் சொன்னாரே சார். தமிழ்நாடு நாசமாக போச்சு, இந்தியா நாசமாக போனோம். ஏற்றுக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. உங்கள் அப்பா ஏற்றுக்கினானா கருணாநிதி? மூப்படார் ஆகியிருக்கணும்ல. நான் கேட்குறேன் விஜய், இந்த நாட்டு மக்களுக்காக நீ என்ன சர்வீஸ் பண்ணியிருக்க? இன்றைக்கு விலைவாசி, அரிசி விலை தெரியுமா? பருப்பு விலை தெரியுமா? பெட்ரோல் விலை தெரியுமா? சேருனா என்ன தெரியுமா? சகதினா என்ன தெரியுமா? வயக்காடுனா என்ன தெரியுமா? விவசாயிகளை பற்றி தெரியுமா? ஏன்னா நீ பிறப்பே பணக்காரன், ஏற்றுக்கணும். சின்ன ஸ்பூன் பேபி. அப்படி இருக்கிற உனக்கு பாமர மக்களை பற்றி என்ன தெரியும்? ஜோசப் விஜயை நம்பி யாராவது ஒரு கட்சி, விசிட்டிங் கார்டு கட்சி கூட ஏதாவது உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியா? நாளை நிகழ்ச்சிக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் அன்பு சார். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி பல்வேறு கட்ட இழுபறிக்கு பிறகு ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க சார். இதனால எளிதாக திமுகவால் ஜெயிச்சிட முடியுமா சார்? காங்கிரஸ்கார டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தாவேக்கா கூப்பிட்றாங்க, விஜய் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாவலா காமிச்சாங்க. இந்த கூட்டணி முறிவுன்றதே கிடையாது. ஆனாலும் அவங்க பாவலா காமிச்சு இவன் பயந்துட்டான். யார்? ஸ்டாலின் பயந்துட்டான். ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டுன்றது காங்கிரஸை வச்சு கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம மறுக்கக்கூடாது. ஆனால் அந்த சிறுபான்மை ஓட்டு காங்கிரஸ்காரன் கொண்டு போயிட்டான்னா நாம் ஒன்றுமே இல்லாத போயிடுவோமே அப்படின்ற ஆதங்கம், பயம் ஸ்டாலினை பிடிச்சி ஆட்டுச்சு. நீண்ட இழுபறி அப்படின்னும் போது அவங்க டிமாண்ட் வச்சாங்க. டிமாண்ட் வைக்கும்போது இது நம்ம ப. சிதம்பரம் போட்டால் தான் செல்வ பெருந்தகை அவனுடைய கையாள் தான். இவங்க எத்தனையோ தடவை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எடப்பாடி டெல்லி இப்போ அமித்ஷாவை பார்த்தா அடிமைத்தனம் சொல்லுவாங்க. இவங்க போய் ராகுலையோ சோனியா காந்தியோ சந்திச்சா அது அடிமைத்தனம் கிடையாது. கனிமொழியை விட்டு சந்திக்க வச்சாங்களே, அது அடிமைத்தனம் சொல்ல முடியாதா? நீண்ட இடுபறிக்கு அப்புறம் தொகுதி பங்கீடும் மேல் சபை உறுப்பினர் பங்கீடு ஏதோ சொல்லியிருக்காங்க. இந்த டைம் கூட்டணியெல்லாம் அமைச்சிட்டாங்க. அமைச்சிட்டு நேற்று கூட மு.க. ஸ்டாலின் வெளியில் கை வரும்போது முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு செய்கையெல்லாம் சொல்கிற மாதிரிலாம் நேற்று வீடியோக்கள் வைரல் ஆச்சு சார். நல்லா இருந்துங்க அப்படின்ற ஒரு ஸ்டைல்லாம். அதுக்கு என்ன சார் அர்த்தம்? வெற்றி பெற்றோம் தானே சார்? வெற்றி பெற்றோம்ல, கூட்டணி முடிச்சாச்சு. அதாவது தொகுதி பங்கீடு முடிச்சு, அது உள்ளே இருந்து அறிவாலயத்துலேருந்து வராரு, தொகுதி பங்கீடு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு செய்தியாளருக்கு தன்னுடைய செய்கை மூலமாக, உடல் மொழி மூலமாக காட்டுறார், பாடி லாங்குவேஜ் காட்டுறாரு. இந்த காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சதாலேயே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னா அது நம்பக்கூடியதா இல்லை. இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுல்ல சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி அமைச்சனாலே வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை சொல்கிறீங்க. ஆமாங்க. அப்போ காங்கிரஸை அமுச்சு விட்டுற வேண்டியதானே சார்? அமுச்சு விட்டு நாங்கள் ஒன்றும் இவ்வளோ இழுபறிக்கு ஏன் சார் திமுக வெயிட் பண்ணோம்? அதுதான் சொன்னேனே, சிறுபான்மையினர் ஓட்டு பாதிக்கும். காங்கிரஸ்க்கு சில ஓட்டர்ஸ் இருக்காங்க.
அந்த ஓட்டெல்லாம் பாதிக்குன்ற பயம் தானே, பயம் காரணமாக தான் ஸ்டாலின் வந்து அங்கங்கே தூது அனுப்புனார். தூது அனுப்பி இந்த கூட்டணி முடிவு வந்திருக்கு. இதாலேயே வெற்றி வாய்ப்புன்றது கிடையாது. ஏற்கனவே இருந்த கூட்டணி தான். புதுசாக ஒரு தேமுதிக வந்து கூட்டணி சேர்ந்திருக்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா தேமுதிக திமுக கூட்டணி கூட்டணியே வந்து அந்த அவங்க ஆண்டாள் அழகர் காலேஜ் பிரச்சனையால தான் அங்கே அந்த திமுக ஒரு எம்எல்ஏ கதிரவனோ பேர் நாமக்கல் மாவட்டம் என்ன இந்த கிட்னி திருடன் அந்த ஆள் தான் அந்த காலேஜை வாங்கியிருக்கான். அதில் ஒரு 100-200 கோடி ரூபா பேலன்ஸ் வர வேண்டியிருக்கு. அதை லாக் பண்ணிட போகிறாங்கன்றது தான் அங்கே கூட்டணி போயிருக்கு தேமுதிகவே. நான் இப்போ புதுசாக இது காங்கிரஸ் வந்து ஏற்கனவே இருந்த கூட்டணியால் என்ன ஒரு நிலைப்பாடு இருந்தோ அந்த நிலைப்பாடு தான் இருக்கும். தேமுதிக வந்ததில் 0.4% அதுவும் பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களே நிறைய பேர் அந்தந்த மாவட்டங்கள் விட்டு தன்னுடைய அமைப்புகளையே கலைச்சி எடப்பாடியார்கிட்ட அங்கங்கே இருக்கிற எங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் உண்மை சார். கடந்த முறை வந்து 21 சீட் என்னமோ காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க சார். இந்த முறை வந்து கூட ஒரு 7 தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்களா சார்? இது வந்து காங்கிரஸுக்கு வெற்றி தானே சார்? காங்கிரஸுக்கு வெற்றி, திமுகவுக்கு தோல்வி. தோல்வினா என்ன மாதிரி தோல்வியாக இருக்குது? எந்த மாதிரி நீங்கள் அவங்க வந்து தொகுதி பங்கிட்டு நிற்கிறதும் குறையும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய கால நடவடிக்கைகள் இப்போ வந்து இவர் அள்ளி கொடுத்துருக்காரு. என்ன, அதாவது பொங்கலுக்கு 3000 அதை தொட்டா போலியே இந்த 3 மாதத்துக்கு உரிமைத்தொகை, மகளிர் உரிமைத்தொகை 3000, கோடைக்கால இதுக்கு வந்து நிவாரணமாக 2000 சேர்த்து 5000, முதியோர் உதவித்தொகை, ஊனமுற்றோர் உதவித்தொகை இவங்களுக்கெல்லாம் வாங்குறவங்களாம் எக்ஸ்ட்ரா 2000. இதெல்லாம் போட்டுட்டு கூட என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால் இவருடைய தில்லாலங்கடி வேலை கருணாநிதி தானே அது. நீங்கள் உடனே போய் எடுத்துருங்க பணத்தை, இல்லைனா மோடி அதெல்லாம் லாக் பண்ணிட்டார். பேங்க்கில் டெபாசிட் பண்ணியாச்சு. அந்த அமௌண்ட்டை எப்படி லாக் பண்ண முடியும்? பாமர மக்களை, ஒன்றும் தெரியாத மக்களை, ஏழை மக்களை எப்படியெல்லாம் தூண்டி விடுறான் பாருங்க. தன்னுடைய கருணாநிதித்தனத்தை வேலையை காட்டுறான். அதுதான் இது வந்து ஓட்டா பாதிக்குமான ஒன்றும் கிடையாது. ஊரா மூட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழிக்குது. அந்த மாதிரி யார் வீட்டு காசை எடுத்து இந்த இவ்வளோ இதெல்லாம் பண்ணுற குறுகிய காலத்தில் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அன்பு சாதாரண இப்போ நீ கணக்கு போடுற மாதிரிலாம் கிடையாது மக்கள். இது எல்லாம் கடந்து போயிட்டாங்க. இன்றைக்கி மின்சார கட்டணம் உயர்வு எவ்வளோ, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு எவ்வளோ, அதே மாதிரி நிலவரி எவ்வளோ, வீட்டு வரி எவ்வளோ, குடி தண்ணீர் வரி எவ்வளோ, குப்பைக்கே வரி போட்டிருக்கு அது எவ்வளோ, இது எல்லாம் எண்ணி பார்க்குறாங்க. மக்களை யாரும் கண்கட்டு போய் இல்லை. நீ உன்னுடைய கருணாநிதித்தனத்தெல்லாம் காட்டுறதுக்கு இது எல்லாம் மிஞ்சி போயிட்டாங்க ஸ்டாலின். அதனால் உன்னுடைய பம்மாத்து வேலை, ஏமாத்து வேலை, இந்த குழந்தைகளுக்கு கிளுகிழுப்பை காட்டுறது, கொஞ்சோண்டு எல்லா மொடா தேனியை குடிச்சிட்டு ஒரு விரலில் நாக்கில் தடை விடுறது தேனை, இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. வேலையை பாடுறான்னுவாங்க. சார் இப்போ காங்கிரஸுக்கு 28 தொகுதி கொடுத்துருக்காங்களா சார்? அவங்க வெற்றி பெறதுக்கு 28 தொகுதி கொடுத்துருக்காங்க சார். அவங்க வெற்றி பெறதுக்கு திமுக தொண்டர்கள் இல்லை திமுக வந்து பாடுபடுமா சார்? இந்த கேள்வி காங்கிரஸ்காரன் கேட்பான்ல, அவனும் நினைப்பான்ல, நீ வெற்றி பெறத்துக்கு நாங்கள் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுங்க எப்பவுமே. இதை வந்து தொண்டர்கள் வந்து இவ்வளோ இருவரிக்கு வந்து பார்த்துருப்பாங்க சார். தாவேக்கா மேலே சவாரி செய்யறதுக்கு காங்கிரஸ் நினைச்சதா சொல்லி ஓப்பனாகவே அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே தூது விட்டாங்க சார். இந்த 200 ரூபாய் ஊபிஎஸ்ஸா இப்போ இவங்கெல்லாம் பார்ப்பாங்களா சார்? நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க விஜய் வச்சு, அப்போ நீங்கள் எப்படி ஜெயிக்கிறங்கிற நினைக்கிற அளவுக்கு தொண்டர்கள், திமுக தொண்டர்கள் இந்த அளவுக்கு சிந்தனையுள்ள திமுக தொண்டர்கள் இருந்தா மாறி மாறி இது திமுக வந்து குடும்ப கட்சி கிடையாது. கருணாநிதியால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். அண்ணாவோட குடும்பஸ்தர்கள் யாரும் வரலை. நீ எம்ஜிஆரோட காலை பிடிச்சி ஆட்சிக்கு வந்துட்டு உன்னுடைய குடும்பம் ஆண்டுகிட்டு இருக்குது. கருணாநிதி அந்த கிளைகள் பாருங்க, முரசொலி மாறன், தயாநிதி மாறன், கனிமொழி, அந்த பக்கம் மதுரை பக்கம் அழகிரி, இப்படி வந்தால் இப்போ வந்து மு.க. ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி உருவாகிட்டு இருக்காரு. இது தலைமுறையாக நீ வந்து இது
ஜனநாயக இது நாடு. நீ குடும்ப ஆட்சியை நடத்திட்டு வர. அது இந்தியாவை பொறுத்த மட்டும் கூட பிஜேபியில் ஒரு 20 தலைவர்களை காட்டின அடுத்த பிரதமர் இவங்க வரத்துக்குன்னு சொல்லிட்டு முன்னணி தலைவர்களை. காங்கிரஸில் யாரை காட்ட முடியும்? ராகுலை காட்ட முடியுமா? ஜோக்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அவன். பேக்கரிக்கு ஓடுறது, பேரிகார்டை தாண்டது, இப்படி ஜோக்கர் வேலைலாம் காட்டிகிட்டு இருக்கான். அவன் நம்ம நாட்டை பற்றியே வெளிநாட்டில் போய் தவறான தகவலாம் சொல்கிறான். அவனை எப்படி பிரதமராக ஏற்றுக்குவாங்க சார்? மு க ஸ்டாலின் பிரதமர்னு சொல்லி தானே சார் தேர்தல் எல்லாம் சொன்னாரே சார். தமிழ்நாடே நாசமாக போச்சு, இந்தியா நாசமாக போனோம். இந்திய மக்கள் எல்லோரும் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. உங்கள் அப்பன் ஏற்றுக்கினானா கருணாநிதி? மூப்பனார் ஆகியிருக்கணும்ல, மூப்பனார் பிரதமர் ஆகிக்கணும். உங்கள் அப்பன் விட்டானா? மூப்பனாருக்கு எப்படி இடையூறு பண்ணீங்களோ அப்துல் கலாம் ஐயாவுக்கு இந்த மாதிரி இடையூறுகள் எவ்வளவோ. அவர் பெருந்தன்மையாக அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் தான். உன்னை ஏற்றுக்குன்னு பிரதமர் ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் யாருக்கிட்ட ஏற்கனவே இந்துக்கள் எல்லாருக்கும் காது குத்தி இருக்குது. நீ அடுத்து வந்து இன்னொரு காது குத்தணுன்றது கிடையாது, ஏற்கனவே எல்லாம் காது குத்திருக்காங்க. இந்த பருப்பெல்லாம் இங்கே வேகாது. சும்மா கேவலமாக இல்லாத கேட்கும்போது ஒரு முதலமைச்சர் குடியரசு தினம் என்றைக்குன்னு தெரியாது வளருவேன், சுதந்திர தினம் என்றைக்குன்னு தெரியாது. ஜலாலுதீன் ஜெயகலான்ற பையனுக்கு கருணாநிதினு பேர் வைக்கிற, இப்படி உளர்வாயினா இருக்கிற. இப்படிப்பட்ட குளறுபடியான உனக்கே ஐயோ உன்னை பிடிச்சி நிறுத்துறதுக்கே படாத பாட வேண்டியதாகுது. பக்கத்து மாநிலங்கள்லாம் கேவலமாக சிரிக்கிறானுங்க. உலக நாடுகளில் இருக்கிற தமிழர்லாம் இப்படிப்பட்ட முதல்வராடா தமிழ்நாடு தேர்ந்தெடுத்து கேவலப்பட்டு சிரிக்கிறாங்க. இந்த பகல் கனவெல்லாம் காணக்கூடாது சார். இப்போ தாவேகா கட்சி தலைவர் நடிகர் விஜய் நினச்சிருந்தார் சார், காங்கிரஸ் நம்ம கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு ஏமாற்றம் தானே சார்? ஜோசப் விஜய் நடிகை இந்த பாடி லாங்குவேஜ், உடல் மொழி, அதான் உடல் மொழியெல்லாம் பாவனை காட்டி அதுக்கேற்ற மாதிரி ஏற்ற இறக்கத்தோடு பேசுறது, மைக்குக்கு பின்னாடி இப்போ அப்படி அழுதா மாதிரி நடிக்கிறது. நான் கேட்குறேன் விஜயை, இந்த நாட்டு மக்களுக்காக நீ என்ன சர்வீஸ் பண்ணியிருக்க? இன்றைக்கு விலைவாசி அரிசி விலை தெரியுமா? பருப்பு விலை தெரியுமா? பெட்ரோல் விலை தெரியுமா? சேருனா என்ன தெரியுமா? சகதினா என்ன தெரியுமா? வயக்காடுனா என்னன்னு தெரியுமா? விவசாயிகளை பற்றி தெரியுமா? ஏன்னா நீ பிறப்பே பணக்காரன், ஏற்றுக்கணும். சின்ன ஸ்பூன் பேபி. என்ன அப்படி இருக்கிற உனக்கு பாமர மக்களை பற்றி என்ன தெரியும்? அதிமுக அப்படி ஆரம்பித்த இயக்கம் கிடையாது. மக்களோட மக்களாக இருந்தார் புரட்சித் தலைவர். புரட்சித் தலைவரை பற்றி எவ்வளோ வரலாறு இருக்குது, அது விஜய் கூட தெரியும். எல்லாருக்குமே பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படி பாமர ஏழைகள்கிட்ட எப்படி பழகினார், விவசாயிகிட்ட எப்படி பழகினார், மீனவர்கள்கிட்ட எப்படி பழகினார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நீ நடிகனாக இருக்கும்போது யாருக்கு என்ன உதவி செஞ்ச? மீனவர்கள் கஷ்டப்பட்டாங்களே அதுக்கு உதவி செஞ்சியா? இலங்கை தமிழர்கள் அவஸ்தைப்பட்டாங்களே அவங்களுக்கு உதவி செஞ்சியா? விவசாயிகள் கஷ்டப்பட்டாங்களே அவங்களுக்கெல்லாம் எத்தனையோ புயல் வந்தது அதிமுக காலத்தில், அனைத்து கட்சிக்கும் புயல்லாம் வந்தது. அப்போ அந்த பாமர மக்களுக்கு எதனா உதவி செஞ்சியா? இன்னைக்கு நான் வந்து முதலமைச்சராக என்னன்ற துடிக்கிறியே. அதாவது கூட்டணி கூப்பிட்டாருங்க ஆட்சியில் பங்குன்னு, யாராவது ஒருத்த சீந்தனானா? இது மட்டும் யோசிங்க. ஜோசப் விஜயை நம்பி யாராவது ஒரு கட்சி சாதாரண, அதாவது சொல்லுவாங்களே விசிட்டிங் கார்டு கட்சி கூட ஏதாவது உங்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியா? இதெல்லாம் பகல் கனவு, எல்லாம் வந்து தற்குறி கூட்டம். உன் குடும்பத்தை வரைக்குமே நீ சரியாக பார்க்காதவன். இப்படிப்பட்ட நீ நான் நாட்டை ஆள வரேன் அப்படின்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு தமிழ்நாட்டு மக்களை எல்லாருமே தப்பு கணக்கு போடுறாங்க. எல்லாம் நினைக்கிறாங்க இடையில் புரட்சியில் அம்மா இறந்துட்ட உடனே இந்த 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் இந்த அரசை நடத்தினார், எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கட்சிக்காரங்க மத்தியில். எதிர்கட்சி ஸ்டாலின் கொடுக்காத தொந்தரவு கிடையாதுங்க. எங்கெங்கே எதிர்க்கணுமோ மத்திய அரசை அங்கங்கே எதிர்க்கிறது, எங்கெங்கே ஆதரிக்கணுமோ அங்கங்கே ஆதரிக்கிறது. ஸ்டாலினோட தொந்தரவு, பொதுமக்களுடைய பிரச்சனை,
கொரோனா பிரச்சனை, இது எல்லாத்தையும் அவர் கையாண்ட விதம், இன்றைக்கு நடக்கிற ஆட்சியாளரோட விதம். எடப்பாடி பழனிசாமி கூட ஆட்சியை விட்டு வரும்பொழுது கடைசி காலத்தில் உரிமை தொகை இருந்தா, ரேஷன் கார்டுக்கு இருந்தால் இவ்வளோ பணம், அதுவும் அவர் பண்ணியிருக்க முடியும். அடுத்து வர 5 ஆண்டில் என்ன விலைவாசி ஏற்றம்? ஏற்கனவே 10,15 லட்சம் கோடி ஆக போகுது. இன்னும் கடன் வாங்க வேண்டி வரும். பொதுமக்கள் மேலே விலைவாசி ஏற்றம் வரும். இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ண போகிற? எல்லா மக்கள்கிட்ட எப்படி கருணாநிதி வந்து தொலைக்காட்சி கொடுத்துட்டு கனெக்ஷன் டிவி பார்க்கறதுக்கு கனெக்ஷனுக்கு வீட்டுக்கு வீடு தமிழ்நாடு முழுக்க 200 ரூபா வாங்கி சம்பாரிச்சாரோ, அந்த மாதிரி நீ இந்த உதவிகள்லாம் செஞ்சுட்டு நாட்டு மக்கள் தலை மேலே இன்றைக்கி ஒரு குடிமகன் மேலேயும் 3.5 லட்சம் 4 லட்சம் கடன் இருக்கான், பிறக்கிற குழந்தை வரைக்கும். அப்படி இருக்கும்போது இது வேற கொடுத்துட்டு எல்லாம் ஏமாந்துருவாங்க பணம் கொடுத்தாங்கன்னு. இதெல்லாம் நடக்காதுங்க சார். இப்போ இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி புரிஞ்சுக்கிறாங்க, டீலிங் போட்டு விஜய்ங்கிற என்ன தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நேற்று மேடையில் பேசியிருக்காரு சார் தஞ்சாவூரில். நீ வந்து முதல்ல மக்களோட இருந்து போராடு. முதல்ல ஏதாவது உள்ளாட்சி தேர்தல் நில்லு, பொதுமக்களுக்காக போராடு, மக்களோட வந்து நில்லு. வெயில் மழை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புயலும் தெரியாது, மழையும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. இப்படிப்பட்ட நீ உனக்கு தடையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி? அது முதல்ல வந்து நீ வந்து மக்கள் கூட இருந்து பணியாற்றி நீ சின்னதாக வரவேற்கலாம். இது ஒன்றுமே இன்றைக்கி வந்து நாளைக்கு நான் முதலமைச்சர்னா என்னங்க இது, நல்லா டான்ஸ் ஆடிட்டா போதுமா? இந்த டான்ஸ் ஆனதை வச்சே வந்து உனக்கு முதலமைச்சர் கொடுத்தனா என்னையா இது? நாட்டு மக்கள்னா இழிச்ச வாங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. புரிஞ்சுக்கிற மக்கள் இன்னைக்கு நல்லா தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி எங்களுடைய கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி அழகாக கொண்டு போகிறார். அங்கங்கே எங்கள் தொண்டர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள்லேருந்து தலைமை செயலாளர்லேருந்து எல்லாமே, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இன்னார் சட்டமன்ற உறுப்பினர், இப்போ எல்லாருமே பொதுமக்களை விலக்கி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலினோ விஜய்யோ என்னை பொறுத்தவரைங்க பகல் கனவு காணாதீங்க, பலிக்காது சார். இப்போ விஜய் வந்து தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காரு சார். குறிப்பாக வந்து ரேஷன் கடையில் ஆண் பெண் இருவருக்கும் தனித்தனி இடையாளர் போட போகிறதா சொல்லியிருக்காரு சார். ஏன் இதை எப்படி பார்க்குறீங்க? எடை போகிறது தனித்தனி ஆள் வேணுமா? ஆமாம் சார். ஆணுக்கு தனியாக ஆண் இடையாளர், பெண்ணுக்கு தனியாக பெண் இடையாளர். ஏன் ஒரே இடையாளர் போட்டால் என்ன ஆகிடும்? இது வரைக்கும் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஏன் இதெல்லாம் நீ தேர்தல் வாக்குறுதி அப்படி இப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த நாகுநேரியில் முந்தா நாள் 9 பேரை யாருன்னே தெரியாது, எதுக்காக வெட்டு போடுறோன்னு தெரியாது, வெட்டி சாய்க்கிறானுங்க. ஒரு போன வாரத்தில் ஒரு 2 வயசு குழந்தை சின்ன பண்ணப்படுத்தி ஒரு திமுககாரன் ஜெயிலில் இருக்கிறான். ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் ஏர் ஹோஸ்டஸை விமான பணிப்பெண்ணை திமுககாரன் ஏதோ சிலுமசம் பண்ணிட்டு இருக்கிறான், சிறையில் இருக்கிறான். இதெல்லாம் எடுத்து கேளியா ஸ்டாலின் கிட்ட? இதை விட்டு இப்போ வாக்குறுதி தர முதல்ல இதுக்கு வா. சார் அவர் அறிக்கைக்கு கொடுத்துக்கிட்டு தான் சார் இருக்காரு விஜய். ஒவ்வொரு நடக்கிற நிகழ்வுக்கும் இப்போ அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு சார். பத்திரிகையாளர் வந்து சந்திக்க சொல்லுங்க. டைலாக் பேசுறல, ஸ்கிரிப்ட் பாடி லாங்குவேஜோட பேசுறல, பத்திரிகையாளர் வந்து சந்தி. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? எதர்ச்சியாக கேட்குறீங்க. எதர்ச்சியாக நாட்டில் நடக்கிறது இது இதுன்னு பதில் சொல்கிறோம். இவனை வந்து பேச சொல்லுங்க, ஜோசப் விஜயை. பத்திரிகையாளரை எழுதி கொடுத்து நீ பணம் வச்சுக்கிற ஸ்டாலின் மாதிரி எழுதி கொடுத்து அந்த மாதிரி கேள்வி இல்லை. பத்திரிகையாளர் திடீர்னு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி பத்திரிகையாளர் சந்திக்கிட்டங்க. அவனுக்கு அந்த ஜோசப் விஜய்க்கு ஒரு தரம் இருக்குதுன்னு சொல்லலாம். பத்திரிகையாளர் கடந்தா பார்த்துட்டு ஓடுற நீ. உதாரணம், அந்த கரூர் மேட்டரில் ஏர்போர்ட்டில் துணியை காணும் துண்டா காணும் இழுத்தடிச்சுன்னு ஓடினவன் நீ. அதனால் இந்த கதையெல்லாம் வேகாதது. நீ வாக்குறுதினா கொடு, இது எவன் பார்க்குறான்? என்ன அது கேவலமாக இருக்கா இல்லையா பாருங்க. ஆணுக்கு ஒரு தனி எடையை போடுறவங்க, பெண் லைனில் வந்து அவங்களுக்கு ஒரு தனி எடை. இருக்கிற ரேஷன் கடையில் இருக்கிற கார்டுகாரர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் அந்த ஒரு எடை போடுறவன் இருந்தாவே காலியாக உட்காந்துக்கிறான். இது தேவையில்லாத ஒரு இதுங்க. அது இப்போ ஓபிஎஸ் வந்து சொல்லியிருக்கா சார், 80% பேர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு இணைகிற சூழல் உருவாயிருக்குன்னு சொல்லி எவ்வளோ நல்லவன். அந்த
பிஞ்சி போனதை எடுத்து அடிக்கணுங்க ஒரு அதிமுக காரணம். ஊரில் ஜெயிச்சிடுறான் நாயே. அம்மா படத்தை வச்சிருந்த இடத்த உடனே எடுத்துட்டு ஸ்டாலின் கொடுக்குற படத்தை மாற்ற. அவன் பையன் சொல்கிறான் ரவீந்திரநாத், அதிமுக கோட்டையாச்சு அது இனிமே ஓட்டை. டேய் நீ போட்டுங்கிற சத்து சொக்காவே அதிமுக கிட்ட பிச்சை. அதிமுக கிட்ட பிச்சை. எந்த அளவுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு 80%. ஏன்னா துரைமுருகன் கொஞ்சம் காலாவதி ஆகிறார். அந்த 2வது இடம் நமக்கு கிடைக்குமான்ற ஒரு ஆதங்கத்தில் இருந்தாலும் பேசினான்னு தெரியல. ஏன்னா அதுக்காக தான் ஒருத்தரையாக அமுச்சு வச்சேன். நீ அமுச்சு வச்சதா என்ன இதெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் அந்த தொகுதியில் ஜெயிக்கிறானா பாருங்க. அங்கே அதிமுக காரன் இருக்கான்ல, அது எம்ஜிஆரோட கோட்டையில். ஆரம்பத்தில் SS ராஜேந்திரன், அதுக்கப்புறம் புரட்சி தலைவர், அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அம்மா, அங்கே ஆண்டிப்பட்டி தவசி அண்ணன், இவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் சும்மா விட்டுடுவாங்க. இவர் 80% யாருங்க எல்லாத்தையும் எதுவும் சேர்த்துடுவார். வேலையை பாருங்க, சும்மா பேசுவோம். அவனெல்லாம் ஒரு கேள்வி இனிமேல் கேட்காதீங்க. கேள்விக்கு தகுதி இல்லாதவன் அந்த ஜீரோ பன்னீர்செல்வம். எந்த கேள்விக்குமே தகுதி இல்லாத ஒருத்தனை போய் கண்டிப்பாக அதாவது இத்தனை ஆண்டு காலம் அதிமுக ஒரு தின்னுட்டு நீ இந்த மாதிரி கேவலப்படுத்தினா உன்னை யாரும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன ரெட்டலை விரும்பி இருக்கிறான், எம்ஜிஆர் பிரியம் இருக்கிறான், அம்மாவோட விசுவாசி இருக்கிறான், அதிமுக கட்சிக்காரன் இருக்கான், தொண்டர்கள் எதுவும் எதிர்பார்க்காத தொண்டர்கள் இருக்கான். உன்னை காலியாக விட்டு 80 பேர் நாங்கள் சேர்ந்துடும். வேலையை பாருங்கள். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். வணக்கங்க.